நம்மளுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். சகோதர அறிவிப்பில் சொல்லும் பொழுது இவர்கள் வித்தியாசமான ஒன்றை போதிக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் நம்ம வித்தியாசமாக போதிக்கல, நம்ம சரியானதை போதிக்கிறோம். ஆனால் தவறான போதனை எல்லா பக்கமும் இருக்கிறதுனால அவர்களுக்கு அது எப்படி தோன்றுகிறது? வித்தியாசமாய் தோன்றுகிறது. உண்மையான சரியான சத்தியங்கள் போதிக்கப்படும் பொழுது இவங்க ஏதோ தப்பா போதிக்கிறாங்களோ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவருடைய சில செயல்முறைகள் அன்றைக்கு இருந்தவர்களுக்கு எப்படி தெரிஞ்சது? தப்பா தெரிஞ்சது. இவர் ஏதோ நம்மளுடைய பிரமாணத்தை எல்லாம் அழிக்க வந்துட்டார் போல் இருக்கு, தீர்க்க தரிசனங்களை அழிக்க வந்துட்டாரு. இவர் என்ன வித்தியாசமா போதிச்சுட்டு இருக்காரு? ஓய்வு நாள்ல இவர் போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சுகமாக்குறாரு. ஓய்வு நாள்ல எதுவுமே செய்யக்கூடாதுன்னு மோசை கட்டளையிட்டு இருக்க, இவர் போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சுகமாக்குறாரு. ஆண்டவர் அவங்களை கூப்பிட்டு வச்சு கேட்டாருப்பா, ஓய்வு நாள்ல உன் ஆட்டுக்குட்டி பள்ளத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா முள்ளுக்குள்ள சிக்கிக்கிச்சுன்னா வேற ஏதாவது பிரச்சனை நீ என்ன பண்ற? ஆட்டுக்குட்டி வீணா போயிருமேன்னு சொல்லி அதை நீ என்ன பண்ற? சரிப்படுத்துற. ஆனா அது மனுஷன் ஒரு வியாதியில விழுந்து கிடந்தா, ஆனா அவனை என்ன பண்ணக்கூடாது? சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? ஆட்டுக்குட்டியை விடவா மனுஷன் கேவலமா போயிட்டான் அப்படின்னு சொல்லாம சொன்னார். யாராலையும் பதில் சொல்ல முடியல. இவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு என்ன இல்லை. ஏன்னா ஓய்வு நாளை குறித்து அவர்கள் தப்பா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஓய்வு நாள் என்பது என்ன? நீ அன்னைக்கும் போய் வேலை வெட்டின்னு போய் உக்காந்துக்கிட்டு இல்லாம தேவனுக்கு உன் நேரத்தை கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இவங்க அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா மிகைப்படுத்திட்டாரு. ஓய்வு நாள்ல நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தூங்குனேனா உன்னுடைய படுக்கையை மடித்து வைக்க கூடாது. அதுதான் யூதர்களுடைய நம்பிக்கை. ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாது? காலையில் நீங்க தூங்கி எந்திரிச்சிங்க பாத்தீங்களா, பெட்ஷீட் நம்ம ஊர்ல என்ன பெட்ஷீட்டை எடுத்து மடிக்கலன்னா என்ன இப்படி இருக்கிறாங்க? அந்த காலத்து பாட்டிமார்கள்லாம் கடந்து திட்டி தீர்த்துருவாங்க. தூங்குனா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும்? ஆனால் யூதர்களுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா ஓய்வு நாள்ல அவங்க என்ன செய்யக்கூடாது? பெட்ஷீட்டை மடிச்சு வைக்க கூடாது. என்ன ஏன் மடிச்சு வைக்க கூடாது? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? வீட்டை கூட்டக்கூடாது. நார்மலாவே நாங்கள் கூட்ட மாட்டோம் பிரதர், அப்படியே தான் வச்சிருக்கிறோம். ஓய்வு நாள்ல வீட்டை என்ன செய்யறது இல்லை, கூட்டி பெருக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டா ஓய்வு நாள் நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம். இதுக்காக ஓய்வு நாள் ஆண்டவர் வச்சார்? நீ தூங்கி இருக்கிற பெட்ஷீட்டை நீட்டா எடுத்து மடிச்சு வையா, அதுக்காக ஓய்வு நாள் நான் வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கியே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வியாதிப்பட்டு இங்க படுத்து கிடக்குற, உன் வியாதி குணமாயிருச்சு, உன்னுடைய படுக்கையெல்லாம் மடிச்சுட்டு என்ன பண்ணிரு, வீட்டுக்கு போயிரு. இப்ப அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. எப்படி படுக்கையை எடுத்து மடிச்சான்? ஓய்வு நாள் அதுமா என்ன பண்ணணும்? போர்வையை அப்படியே போட்டு வச்சிருக்கணும், ட்ரெஸ்ஸை கூட மடிக்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அது நான் நினைக்கிறேன் ஓய்வு நாளுக்கு முன்னாடியே படுக்கையை விரித்து விடுவார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஓய்வு நாள் ஆச்சுன்னா படுக்கை என்ன செய்யக்கூடாது? விரிக்க கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தவறாய் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஃபாலோ பண்ணினாங்க. அதனால இயேசு கிறிஸ்து அதை சரிப்படுத்தும் பொழுது இவங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? என்னையா அது பூரா தப்பு தப்பா போதிச்சு வச்சிருக்கிறீங்க. கடைசியில இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சதுக்கு அதுதான் காரணம். இவர் என்ன பண்றாரு? தன்னை நியாயப்பிரமாணத்தின்படி சரியான கீழ்ப்படிதலோடு அவர் இல்லை, இவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கிறார், இப்படி எல்லாம் சொன்னாங்க. கடைசி தன்னை தேவனுக்கு சமமாய் தேவனுடைய குமாரன் என்று சொல்லிவிட்டேன்னு சொல்லி சிலுவையில் அறைந்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் வேதத்தின்படி இருந்தது. இன்றைக்கு நீங்கள் வேதத்தின்படி போதிக்க ஆரம்பித்தால், வேதத்துக்கு திரும்பி விட்டால், எல்லாமே உங்களை பார்த்து நீங்க ஏதோ தப்பா போதிக்கிறீங்க, நீங்கள் ஏதோ வித்தியாசமாய் போதிக்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க. உண்மை அது அல்ல. நாம வேதத்தின்படி போதிக்க கட்டளை பெற்றவர்களாக இருக்கிறோம்.